மனதை கவர்ந்த தலைவர் என்றாலும் நாங்க ப்ராஃபட் முகமது நபியை தான் நாங்க சொல்ல முடியும். ஏன்னாட்டா அந்த தலைவர்கள்ல மனதை கவர்வதற்கு சில காரணங்கள் இருக்கணும். அவர் தற்புகளை விரும்பாம இருந்தாரு. யாரும் காலில் விழக்கூடாது, எனக்காக எழுந்திருக்க கூடாது, என்னிடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடாது. இந்த விஷயத்துல தலைவர்கள்லாம் அடிபட்டு போயிடுறாங்க. முகமது நபி அவங்க இதுல இருந்ததுனால அது அதனுடைய தாக்கம் எங்கள்கிட்டயே அந்த தாக்கம் இருக்கிற அளவுக்கு அவங்களுடைய அந்த ஒர்ஷிப் இருக்குது என்று நாங்கள் கருதுகிறோம். ஒன்று ரெண்டு பார்க்கல. எத்தனை பேர் ஒரு காலத்தில் அறியாமையில வரதட்சணையை வாங்கிட்டு திருப்பி கொடுப்பாங்க. லட்சக்கணக்கான ரூபாய்களை நாங்கள் தவறா செஞ்சிட்டோம் வாங்கிட்டோம் சொல்லி மாமனார்ட்ட திருப்பி கொடுப்பாங்க. இது மாதிரி நூற்றுக்கணக்கான பேரை ஒரு மேடையில வைத்து பார்க்கும் பொழுது நம்மள அறியாமலேயே ஒரு பெருமிதமாகவும் ஒரு பெரிய மனசுக்கு ஒரு நல்ல ஒரு நிம்மதி தரக்கூடியதாகவும் இப்படி எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி தீய பழக்கங்கள்ல ஈடுபட்ட எத்தனையோ குடிகாரர்களா இருந்தவர்கள்லாம் எனக்கு தெரிகிறது. அவங்க இன்னைக்கு அதுல இருந்து விடுபட்டு அதெல்லாம் தப்புன்னு ஒதுங்கி இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. ஒன்னு ரெண்டுன்னா நம்ம சொல்லலாம். நிறைய ஒரு ஆயிரக்கணக்கில் நம்ம சந்திக்கிறது எல்லாமே அது மாதிரியான ஒரு சம்பவங்களை தான் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆக்ரா சென்றிருக்கிறேன், தாஜ்மஹால், டெல்லி, ஹைதராபாத், பெங்களூர், ஊட்டி, கொடைக்கானல் எல்லாம் இந்தியாவில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு தான் சென்று வந்திருக்கிறேன். புனித தலங்களுக்கு இன்னும் செல்லவில்லை. அதற்கான முயற்சிகள் மக்காவுக்கு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். இந்த வருஷமும் குழுக்கள்ல எங்களுக்கு கிடைக்கவில்லை. வரக்கூடிய ஆண்டுகளில் அதற்கான ஏற்பாடுகளை செய்வோம். மிக மிக பிடித்த புத்தகம் என்று சொன்னால் அது இஸ்லாத்துல நாங்க இருக்கிறதுனால அதை சொல்லவில்லை. திருக்குரான் என்பது எனக்கு மிக மிக பிடித்த ஒரு புத்தகமாக இருக்கிறது. என்னடா அதுல ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தக்கூடிய போதனைகள் இருக்கிறது. தவறாக வழிநடத்த முடியாமல் அது ஒரு கவசமா இருக்கிறது. அனைவருக்கும் புரியக்கூடிய விதத்தில் அதனுடைய செய்திகள்லாம் அமைந்திருக்கிறது. தேவையற்ற விஷயங்கள்லாம் அதுல சொல்லப்படல. அதனால திருக்குரானை திரும்ப திரும்ப அது படிக்கத்தக்கதாக, புரிந்து படிக்கத்தக்கதாக திருக்குரானை நம்ம நேசிக்கிறோம். பிடித்த எழுத்தாளர் என்று சொல்லிக் கொள்றதா இருந்தால் அது அப்படி என்ன, நம்ம எழுத்திலேயே நம்ம கொள்கை சார்ந்த எழுத்தாளர்களை தான் நம்ம நேசிக்கிறோம். நம்ம பார்த்த வரைக்கும் எல்லாமே ஒரு கொள்கையற்றவர்களாகவும் அல்லது கூலிக்கு எழுதக்கூடியவர்களாகவும் ஒரு பயனுமற்ற செய்தியில் எழுதக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க முடிகிறது. அதனால இந்த எழுத்தாளருடைய படைப்பு நல்லா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒருத்தரையும் சொல்ல முடியல. எந்த எழுத்தாளராக இருந்தாலும் அதுல ஒரு மெசேஜ் இருக்க மாட்டேங்குது. சமூக நீதி என்பது சமநீதியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாட்டில் ஆட்களை பொறுத்து, சமுதாயத்தை பொறுத்து நீதி மாறுபடுகிறது. பல்வேறு மதங்கள், பல்வேறு இனங்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் எல்லா மக்களையும் திருப்திப்படுத்துகிற வகையில சமமான முறையில ஒரே மாதிரியான நீதி வழங்க வேண்டும் என்பதுதான் சமூக நீதி என்று நாம கருதுகிறோம். எங்களுடைய பூர்வீக ஊராகிய ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டிங்கிற ஊரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊர். அது ஒரு காலத்துல துறைமுகமாக இருந்தது. தொண்டி, முசிறி எல்லாம் துறைமுக நகரங்களாக இருந்தன. இன்றைக்கும் அதற்கான அடையாளமாக கலங்கரை விளக்கம் சிதிலமடைந்த நிலையிலே காணப்படுகிறது. ஒரு காலத்துல சோழ நாட்டிலையும் ஒரு காலத்துல பாண்டிய நாட்டிலையும் அது பார்டர்ல இருந்த காரணத்தினால் இரண்டு பேரும் மாறி மாறி யுத்தம் செய்து ரெண்டு பக்கமுமே அது இருந்திருக்கிறது. தொண்டியை பொறுத்த வரைக்கும் நெல் உற்பத்தியில சிறந்து விளங்கிய காரணத்தினால சிலப்பதிகாரத்துல கூட தொண்டி நல் அரிசி என்று சொல்லி இளங்கோவடிகள் எங்க ஊருடைய அரிசியை பற்றி கூட ரொம்ப புகழ்ந்து பாடியிருக்கிறாரு. அதுபோக எங்க மாவட்டத்திலேயே தொண்டிதான் கல்விக்கு ஒரு முன்னோடியாக இருந்தது. கல்விக்கூடம் உயர்நிலை பள்ளி வரைக்கும் அந்த மாவட்டத்திலேயே எங்க ஊர்ல தான் ஒரு ஆரம்பமாக அந்த கல்விக்கூடம் துவக்கப்பட்டது.
இது அதுபோக எங்க ஊர்ல இருக்கிற கடல் அலை இல்லாத ஒரு சலனம் இல்லாத ஒரு கடலை, அதிசயமான ஒரு கடலை நீங்க பார்க்கலாம். நடந்தே போய் விடலாம், கொஞ்சம் தண்ணி கம்மியா இருந்தா. அந்த மாதிரி ஒரு பயமற்ற ஒரு கடல். இலங்கைக்கும் எங்களுடைய ஊருக்கு மத்தியில 27 கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்கிறது. அந்த பார்டர்ல இருந்தும் கூட எந்த ஒரு அலை இல்லாத ஒரு ஜலசந்தி என்று சொல்வார்கள், அதை பாக் ஜலசந்தி என்று. அதான் எங்க ஊர்லயே எங்க ஊர்ல நிறைய அறிஞர்கள் நிறைய பேர், கான் சாஹிப் இது மாதிரியான பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கிறாங்க. செல்ல பிராணிகளாக நம்ம எதையும் வளர்க்கிறது கிடையாது. சில நேரங்கள்ல சின்ன பிள்ளைகளுக்கு வந்து சிட்டுக்குருவி இந்த மாதிரி கூண்டுல வைத்து வளர்க்க கொஞ்ச நேரம் பார்த்து ரசிப்போம், அவ்வளவுதான். செல்ல பிராணிகளாக நாய், பூனை இது மாதிரியான வளர்க்கக்கூடிய பழக்கம் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நம்மள்ட்ட இல்ல. உடன் பிறந்தது எனக்கு ஒரு மூத்த சகோதர அண்ணன், ஒரு தம்பி தான். நாங்க வந்து எங்க குடும்பங்கள்ல ரொம்ப நண்பர்களை போலதான் எல்லாருமே, அண்ணன் தம்பிகள் அது மாதிரி பழகிக் கொள்வோம். தகப்பனாரோட அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் இருப்போம். எங்க தகப்பனார் இது வரைக்கும் எங்க ஒரு பிள்ளைய கூட அவங்க அடித்தது கிடையாது. ஒரு பிள்ளையில கூட எந்த ஒரு இதுக்காகவும் அடிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி எங்க அண்ணன் தம்பிக்குள்ளேயும் ஒரு நண்பர்களாக விவாதம் செய்து கொள்வோம். அந்த மாதிரி இருந்ததுனால பெரிய அளவுல இந்த அண்ணன் தம்பி பிரச்சனையினால ஒரு பெற்றோர்களால் கண்டிக்கப்பட்ட சம்பவம் நடக்கல. சின்ன சின்ன சண்டைகள் இருந்திருக்கும். வசந்த காலத்தை நோக்கித்தான் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். வசந்த காலம் என்றால் நம்ம வசந்த காலமாக நம்ம எதை கருதுறோம் என்று கேட்டால், நாங்க இந்த உலகத்துல ஒரு ஆதாயத்தை அதெல்லாம் எதிர்பார்த்து நம்ம ஒரு இது பண்ணல. மக்கள்கிட்ட எல்லாம் அந்த மூட நம்பிக்கையெல்லாம் ஒளிந்து ஒரு சரியான பாதையை நோக்கி இந்த மக்கள் எல்லாம் வந்துட்டாங்கன்னா அதுதான் வசந்த காலம் என்று ஒரு இலக்காக நம்ம வைத்திருக்கிறோம். அதை நோக்கி போய்கொண்டிருக்கிறோமே தவிர அந்த வசந்த காலத்தை வந்து அடைஞ்சிடல. அதை நோக்கி பிரயாணத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். சுவடுகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இமயம் தொலைக்காட்சி நிலையத்தாருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.